ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலில் 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொடிலாம் ஒன்று ஒன்றா சேர்த்த பிறகு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா பொடி கருகிராமல் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி அப்படியே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சக்கருவில் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். கவச்சி வச்சிருக்கிற ஒவ்வொரு பீஸ் முட்டையும் நம்ம மறுபடியும் திருப்பி விட்டு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையும் நல்லா திருப்பி விட்டு மசாலா நல்லா பிடிச்சி வர வரைக்கும் நல்லா முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக ஸ்பூனை வச்சு ஒவ்வொரு மஞ்சக்கருவாக திருப்பி எடுங்க. பாருங்கள், எனக்கு ஒரு மஞ்சக்கருவு வெளியில் வந்துருச்சு. 2 பக்கமும் திருப்பி விட்டு முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயில்லையே நீல நிலமாக கட் பண்ணி வச்சுக்க 2 வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதங்கிட்டு இருக்க வெங்காயத்து கூடயே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போதே ஏற்கனவே நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த முட்டையை ஒன்று ஒன்றா மேலே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் மசாலாவும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால வெங்காயமும் மசாலாவும் முட்டை கூட நல்லா பிடிச்சி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா முட்டை வறுவலுக்கு ரசமோ சாம்பாரோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு மசாலா முட்டை வறுவல் ரெடி. இந்த மசாலா முட்டை வறுவல் எப்படி இருந்துன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.